Hi, நான் உங்கள் சிந்து கார்த்திக். வெல்கம் டு எஸ்கேசி குளோபல்ஸ் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ ஆஃப் ஸ்கில்ஸ் எவ்ரி விமன் நீட் டு நோ இன் 2026 எஸ்பெஷலி கெரியர் பிரேக் விமன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்கில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா வித் பேசிக்ஸ். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இதில் எந்த அளவுக்கு இந்த ஸ்கில்லை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா வெப் பேசிக்ஸு. ஸோ நார்மலாக இப்போ வெப்சைட் பண்ணணும், ஃபுல்லாக டெவலப்பர் ஆகணும், நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், அந்த அளவுக்குலாம் கூட நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அதோட பேசிக்ஸ் தெரிஞ்ச போதும். ஸோ என்ன பேசிக்ஸ்னால் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ரொம்ப இன்டெப்த் கோடிங் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மினிமலாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் HTML. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா HTMLனா என்ன, CSSனா என்ன, JSனா என்ன, இந்த மூணும் தான் வந்து ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ என்னதான் வந்து இன்னைக்கு AI டூல் வந்து நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிளிக்கில் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட்டையே வந்து நம்ம ரெடி பண்ணி தரும். ஓகேவா? ஸோ என்னதான் அது ரெடி பண்ணி தந்தாலும், நோ கோடிங் மூலிமா ரெடி பண்ணி தந்தாலும், இப்போ 4 பேர் நம்மளுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும், இந்த இடத்துல இதை மாற்றி வைக்கணும், இந்த இடத்துல இந்த பட்டன் வந்து மாற்றி வைக்கணும், இந்த இடத்துல இந்த ஸ்டைல் மாற்றணும், இந்த இடத்துல இந்த கலர் மாற்றணும், இந்த இடத்துல வந்து கண்டென்ட் மாற்றணும், இந்த பேஜில் வந்து எனக்கு வேறு கண்டென்ட் வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள ஜஸ்ட் பேசிக்ஸ் அதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை கை வச்சு சரி பண்ண முடியும் உங்களுக்குள்ள அந்த கோடிங்க. ஓகேவா? அதனால மினிமலாக நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுருந்தா போதும். ரொம்ப இன்டெப்த்தாக தெரியணும் அப்படிங்கிற அளவுக்கு அது இல்லை. ஸோ அது அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், HTML என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், CSSனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், JSனா என்ன, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது, ஸோ அதோட கான்செப்ட் ப்ளஸ் குட்டி குட்டியாக எடிட்ஸ் அதுக்குள்ளே போய் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா ஹவு வெப்சைட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு. வெப்சைட்லாம் எப்படி பண்ணுறாங்க, அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் எடுத்திங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும் இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ் சேர்ந்தது தான் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ் வந்து எப்படி அலைன் ஆயிருக்கு, எப்படி ஒரு பேஜும் இன்னொரு பேஜும் வந்து கனெக்ட் ஆகுது, எப்படி நிறைய பேஜ் வந்து கம்பைண்டாக வச்சுருக்காங்க, ஸோ எங்கே கிளிக் பண்ணாலும் எப்படி நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஜ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, லிங்க்கெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க, 1 by 1 எப்படி போகுது, ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்கிற 2 types ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒன்று ஸ்டேட்டிக், இன்னொன்று டைனமிக் வெப்சைட். ஸ்டேட்டிக் வெப்சைட்னா அப்படியே ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு டைம் நம்ம கண்டென்ட் நம்ம சைட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த கண்டென்ட் ஃபுல்லாக அதே மாதிரி தான் எப்பயுமே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொட்டிக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொட்டிக் பற்றின இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ஒரு பொட்டிக் வச்சுருக்கேன், ஜஸ்ட் இதோட கான்டாக்ட் வந்து இதுதான், அதோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் வந்து இதுதான் என்னோட பொட்டிக் நேம், இந்த பொட்டிக்கில் வந்து நாங்கள் இந்த சர்வீஸ்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷோ பண்ணுறேன். என்னோடய டிசைன்ஸ்லாம் நான் ஒரு 2-3 டிசைன் வந்து ஜஸ்ட் அப்படியே சும்மா காமிச்சிட்டு, ஆனால் கண்டென்ட் தான் எனக்குமே அந்த கண்டென்ட் வந்து எப்பயுமே அப்படியே இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்டேட்டிக் வெப்சைட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்கலாம். எப்பயுமே அந்த கண்டென்ட் சேஞ்ச் பண்ண மாட்டோம், அதே மாதிரி அப்படியே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதே டைனமிக் வெப்சைட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டை சொல்லலாம். இப்போ அதே பொட்டிக் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பொட்டிக்கில் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸை கேட்டகரி வைஸாக நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம், டைனமிக் வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அட்மின் பேனல் மூலிமா அந்த டிசைன்ஸை நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் புது புது டிசைன்ஸை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த புது டிசைன்ஸ் வந்து அட்மின் பேனலில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி அதை சேர்த்துட்டே வரலாம், அப்டேட் பண்ணிக்கிறது.
ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஓல்டு டிசைன்ஸ் அதை வந்து நாங்கள் ஏதோ நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னா அதை டெலிட் கூட பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸும் நம்ம வந்து அப்பப்போ கண்டென்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து டைனமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இதுவும் இருக்குது, ஆனால் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸும் பண்ணுற மாதிரி நம்மளால பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டைனமிக் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டிக் வெப்சைட் அண்ட் டைனமிக் வெப்சைட் அப்படிங்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட், இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ் பேசிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க வந்து என்ன ஃபீச்சர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன் கிளிக் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிஎம்எஸ் பிஹெச்பி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஸோ பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதை தான் வந்து வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணால் என்னென்னா நீங்கள் கோடிங் சைடு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நோ கோடிங்லேயே உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும், ஃப்ரண்ட் எண்டையும் அட்மின் பேனலையும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னா ஜஸ்ட் இந்த வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, அது எப்படி அட்மின் சைடு ஃப்ரண்ட் எண்டும் எப்படி இருக்கும், ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம எப்படி அந்த வேர்ட்ப்ரெஸ் சைட்டை யூஸ் பண்ணிக்கிறது, ஏன் வந்து எல்லா ஹோஸ்டிங் ப்ரோக்ராம்லையும் வேர்ட்ப்ரெஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் ரீசன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டோ ஒரு சர்வீஸ் வெப்சைட்டோ வந்து ஈஸியாக அவங்களோட வெப்சைட் கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸி டு மேனேஜாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து எல்லா ஹோஸ்டிங் ப்ரொவைடரும் வந்து ஒன் கிளிக் இன்ஸ்டாலேஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அதை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏன் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னோம் நம்ம பிஸ்னஸில் யூஸ் ஆகும். இந்த வெப் ஸ்கில்ஸை வந்து நம்ம மைனூட்டாக நம்ம கற்றுக்கும் போது என்னாகும் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு வழிகள் தெரியும். ஸோ எஸ்இஓனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வெப்சைட் ஸ்கில்ஸ் மூலியமாகவே. எஸ்இஓனா என்ன, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டென்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெப்சைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் எழுதணும் இல்லையா, ஸோ கண்டென்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். மார்க்கெட்டிங் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். டெக் சப்போர்ட்டை வந்து நம்ம நல்லாவே நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியும். இந்த வெப் ஸ்கில்ஸை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை வகையில் வந்து நம்மளோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த பேசிக்கான விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பின்னாடி நிறைய வீடியோஸ்லாம் இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி பார்ட் 4ல் அடுத்த என்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம கற்று வச்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.